விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் தான் பீட்ரூட் காட்டுக்குள்ளே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் பயிர் பூத்தெல்லாம் நல்லா இருக்குதுங்க. எல்லாமே நல்லா பீட்ரூட்லாம் நல்லா தான் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மழை இல்லாமல் ரொம்ப வெயில் தாக்கம் இருக்கனால வாடுதுங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் வெயில் டயத்தில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வாடி ஒரு மாதிரி போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பாவச்செடி கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா காய் வந்து கிளைமேட் சரியில்லை, காய் ஊற மாட்டேதுங்க. எவ்வளோ உரம் கொடுத்தாலும் என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் காய் பெருசே ஆக மாட்டேதுங்க, ஊறவே மாட்டேது. மழை பெய்யாதனால காஞ்சி கிடக்குதுங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் இதாக மாட்டேது. நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா மழையும் ரொம்ப எடுத்துக்கிட்டே போகுது, பெய்யவே மாட்டேது. என்னன்னே தெரியல இந்த வருஷம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூ நல்லா எடுத்து ஃப்ரூட் செட் ஆகி நல்லா ஈல்டு வர வேண்டிய டைமு. ஆனால் பார்த்திங்கன்னா செடியை இன்னும் காட்டை ஃபுல்லாக அடைக்கவும் இல்லை, சேம் டைம் இருக்கிற பிஞ்சு ஊற மாட்டேது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பச்சை பூச்சி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது நாளடைவில் வைரஸாக மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரேக்கு மருந்து வாங்க போகலான்ட்டு இருக்கேனுங்க. அதை ஃபீல்டை பார்த்துட்டு போய் வாங்கலாம் அப்படின்பாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பிஞ்சு தான் 4 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குது, காய் ஊற வரமாட்டேதுங்க. இது நம்ம விதை ஊன அன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. விஎன்ஆரில் நந்தித்தான ஒரு வெரைட்டி 3 வருஷமாக ஈல்டு நல்லா தான் வந்துச்சுங்க. இந்த வருஷம் கிளைமேட் சரியில்லாதனால எப்பயும் ஆவணிலே ஒரு மழை பேஞ்சிடும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி 20 தேதி ஆச்சு, இது வரைக்கும் மழை இல்லை. என்ன ஆகும்னு தெரியலைங்க. இனி மழை எப்போ பெய்யும்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா இருக்குது. ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் ஒருக்கா பிப்ரவரியில் சாஃபும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் செனிஃபாஸு இப்போ 25 நாள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டீ 5 கிலோ கொடுத்துருக்குங்க. ஒரு 35 சென்ட் சேரும். நல்லா தான் க்ரோத் இருக்குது. ஆனால் விலையில் இப்போதைக்கு எப்படி வரும்னு தெரியலைங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாவை வந்து திரும்ப ஒரு 35 சென்ட்டுக்கு நட்டுருக்குதுங்க. நட்டு பார்த்திங்கன்னா முளைச்சி மேலே வந்துருக்கு. 15 நாள் ஆகுது. இது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு மருந்து எப்பயுமே மோனோபாஸ் ஒர்க்காக அடிச்சுறது வழக்கம். இந்த மாதிரி பூச்சி புழு தின்றுருக்குது பார்த்திங்களா இலைய, இந்த கம்ப்ளைண்டெல்லாம் எந்த வண்டு பூச்சி எது இருந்தாலும் மோனோபாஸ் ஒர்க்காக அடித்து விட்டோம்னா எதுவும் பண்ணாது. இதே பார்த்திங்கன்னா இப்போ பந்தல் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் குச்சி கட்டி நாங்கள் பந்தல் போடுறது வழக்கம். நம்மக்கிட்ட கல் பந்தல் கிடையாது, வழக்கமாக இப்படி தான் போடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஃபீல்டுக்கு போவோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பெட் டு பெட்டு 6 அடி டிஸ்டன்ஸ். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா 2.5 அடி டிஸ்டன்ஸ். இது வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வேறு என்ன வெரைட்டிங்கன்னா நாம்தாரியில் சித்திரான என்னமோ ஒரு வெரைட்டி. அதை நான் உங்களுக்கு அப்புறமேல் ஃபோட்டோ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி சேம் கம்ப்ளைண்டிங். கிளைமேட் சரியில்லாதனால ஆரம்பத்தில் பிடிச்ச பூ பிஞ்சு தான், மேலே வந்து காய் ஏற மாட்டேது. காய் ஷைனிங்கும் அந்த நல்ல ஷைனிங்கே வர மாட்டேது. என்னன்னே தெரியல. நம்மளும் எல்லாம் ஸ்ப்ரே கொடுத்து பார்த்தாச்சு. அமினோ ஆசிடு, சீவீடு, பொட்டாசு, சிஎன் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. ஆனால் மாற்றம் இல்லை. கிளைமேட் சரியில்லாதனால எடுக்கிற பூ பிஞ்சு பார்த்திங்கன்னா கருகிறது. இந்த பூ பார்த்திங்கன்னா வைங்க, எடுத்துருக்கா சீக்கிரம் அப்படியே உதிர்ந்துருது. இது பார்த்திங்கன்னா அப்படியே தான். இதுக்கும் இன்றைக்கி மருந்து வாங்கணும். எங்கேயாவது ஒரு இதில் பழத்தில் ஊசி புழு இருக்குது. ஊசி புழுக்கும் இந்த பூ பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். என்ன வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே இந்த வீடியோவோட பேக் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கா, என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர ஏரியா. மழை இல்லை இது வரைக்கும், எல்லாமே இந்த கண்டிஷனில் இருக்குங்க. தண்ணியும் ட்ரை தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா 1-2 பழுக்கிற தக்காளி காயும் குருவி, காக்கா இந்த மாதிரி கொட்டி டேமேஜ் பண்ணிடுது.
என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி இருங்க, நான் அடுத்து மருந்து வாங்கிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 50 நாள் ஆன பாவச்செடிக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயில் வந்து டயாஃபென்துரியான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபெந்திரின், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பச்சை பூச்சி இருக்குன்னு சொன்னாங்களே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்து க்ரோத்துக்கும் காய் பெருவெட்டு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பிக்கில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட், அது டேங்க் 25 மில்லி கொடுக்குறோம். இது வந்து பாவைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது நட்டிருந்தோம் பார்த்திங்களா 15 நாள் ஆன சித்ரான ஒரு வெரைட்டி, அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி வண்டு புழுவெலாம் இருக்குதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மோனோபாஸ் டேங்க்கு 50 மில்லி, அது எல்லாத்துக்குமே கேட்டுருங்க, வண்டு பூச்சி புழு சகலத்துக்கும் கேட்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா ஊசி புழுவாமல் இருக்க இண்டாக்ஸா கார்ப்பு, கொசு மாதிரி ஐட்டங்களில் வெள்ளை கொசு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு டயாஃபென்துரான் பெகாசஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பூ பிஞ்சு கொட்டாமல் இருக்க ஃப்ளவர் செட்டிங் ஃப்ரூட் செட்டிங் பார்த்திங்கன்னா கோரமெண்டலோட ஃபேண்டாக் ப்ளஸ் டேங்க்கு 10 ml. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரியன்ட் பார்த்திங்கன்னா இதில் நைட்ரஜனு, பாஸ்பரஸு, பொட்டாஷு, மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு எல்லாமே மிக்ஸான ஒரு நியூட்ரியன்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டில் வந்து கிழங்கு சைஸ் பெருசாகிறதுக்கு பார்த்திங்கன்னா லியோ கம்பெனி, நம்ம மதுரை பேஸ்ட் ஒரு கம்பெனியில் வந்து NPK ஆல் 17 லிக்விடு, அது கூட பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரண்ட்டு, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்ரு 35 சென்ட்டுங்க, ரெண்டும் ஒரு லிட்ரு கொடுத்தா கண்டிப்பாக கீழே இருக்க பீட்ரூட் கிழங்கு பெருவெட்டு ஆகுங்க, அதுக்காக கொடுக்குறோம். அதுக்கு மேலே பார்ப்போம் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் அடுத்த இதில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.